والسلام اے بادشاہ انبیاء السلام على حضرت خير الورى السلام على زينة فرش زمين السلام على جانش عرش برين السلام على تاجدار رہنما السلام على افتخار حلتا يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد 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 يا كريم الوالدين يا عظيم الوالدين يا شريفين الوالدين حوضك صافي المبارك وردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت سردار المسالي ومقيل الأسرار بلغ الأولى بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله خمسة وتفي بها الوباء الحاكمة المصطفى والمرتضى وابنهما والفاطمة رضي الله عن أهل بدر
رضي الله عن شهدائي رضي الله عن أهل بدر رضي الله عن شهدائي اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்து ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ், சண்டையான இந்த ரஜபுல் முரஜப் சிறப்பான மாதத்தில் 17வது லைலத்துல் முபாரகாவில் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய நம்மை எல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான். லைலத்துல் ஜுமாவுடைய இரவு உதயமாகிவிட்டாலே விசேஷ மலக்குகள் மாஷா அல்லாஹ் பூமிக்கு இறங்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மலக்குகளுக்கு பெயரும் ஹதீஸ் ஷரீஃப் வருகின்றது, சய்யாஹீன். மலக்குகள்ல பலவிதமான தரத்துல மலக்குகள் உண்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய படைப்பிலேயே மலக்குகளுடைய எண்ணிக்கை தான் என்ன ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியானது. எல்லா படைப்பையும் காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியானது, அக்ஸரானது மாஷா அல்லாஹ் இது மலக்குகள் தான். அதுல பலவிதமான அந்தஸ்துகள்ல மலக்குகள் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அர்ஷுல் அதீமான அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிற மலக்குகள் உண்டு மாஷா அல்லாஹ். 8 மலக்குகள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து இருக்கிறாங்க மாஷா. அல்லாஹ்வுடைய அர்ஷ் மாஷா அல்லாஹ் என்ன, இந்த உலகங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா இதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு விசாலமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சில அந்த ஆயத்து ஷரீஃபுக்கு ஒரே ஆயத்து தான். இந்த உலகத்துல எப்படி ஒரு நாட்டுக்கு, ஒரு பிரதேசத்துக்கு, ஒரு தேசத்துக்கு ராஜாக்கள் உண்டோ, அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீமுக்குள் ஒரு அரசன் உண்டுங்கறாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்குள்ள ஒரு ராஜா உண்டு. சய்யிதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அதீம்னு பேரு. குர்ஆன் ஷரீஃபுடைய எல்லா ஆயத்துகளுக்கும் சய்யிதான ஆயத் இது மாஷா அல்லாஹ் ஆயத்துல் குர்சி. ஒரே ஆயத்து தான் மாஷா அல்லாஹ், ஒரே ஆயத்து தான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆயத்துல் குர்சில ஏராளமான விசேஷங்களும் ஏராளமான ரகசியங்களும் உண்டு. ஆயத்துல் குர்சிக்குள்ள அல்லாஹ்வுடைய திருநாமம் மட்டும் 40 இடத்துல வருது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் 40 இடத்துல ஒரே ஆயத்து தான், ஒரே ஆயத்து சரி. அல்லாஹ்வுன்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து வஹுவல் அலியுல் அதீம் வரையிலே என்ன அல்லாஹ்வுடைய 40 அழகிய நாமங்களை அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ள அமைச்சிருக்கிறான். இந்த ஆயத்துல் குர்சில அல்லாஹ் சொல்லக்கூடிய விசேஷ விஷயங்கள்ல ஒண்ணு என்ன, அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த பேரு தான் இந்த ஆயத்துக்கு வந்துருச்சு, குர்சி. குர்சினா என்ன, சிம்மாசனம். ஃபார்சில மாஷா அல்லாஹ் தக்த், ஃபார்சில தக்த், தமிழ்ல மாஷா அல்லாஹ் சிம்மாசனம், அரபில குர்சி. குர்சி மாஷா அல்லாஹ் வசிஅ குர்சியஹு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை விட விசாலமானது. வானங்கள் பூமிகளை விட விசாலமானது அல்லாஹ்வுடைய குர்சிங்கிற அல்லாஹ் மாஷா. அல்லாஹ்வுடைய குர்சி வானங்கள் பூமிகளை விட விசாலமானது. இந்த குர்சி அரிசிக்குள்ள இருக்குது. அப்ப அரிசி எவ்வளவு பெரிய விசாலமா இருக்கும், விளங்குதா, புரிஞ்சா?
வானங்கள் பூமிகளை விட விசாலமானது குர்சி. குர்சி அரசுக்குள்ள இருக்குது. அல்லாஹு அக்பர் கபீரா. ரப்புல் ஆலமீனுடைய பேர் ஆற்றலை அல்லாஹ் நமக்கு இந்த முக்கியமான அற்புதமான விஷயங்கள் மூலமா அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தர்ற மாஷா. எந்த அல்லாஹ்வை நாம் வணங்குகின்றோம், எந்த அல்லாஹ்வை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம், எந்த அல்லாஹ்வுடைய நிஸ்பத்தை, அல்லாஹ்வுடைய நூறு முத்லகான வஜூத ரஹ்மத்தான நம் ஆறு இலட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அல்லாஹ்வுடைய நிஸ்பத்தை ஆஜிஸீன்களான நாகிஸீன்களான நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்காங்க. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் மாஷா அல்லாஹ், அவனுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு விசாலமானது என்பதை பற்றி ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் குர்சில மாஷா அல்லாஹ் நமக்கு ரத்தின சுருக்கமா அல்லாஹ் சொல்லித்தார மாஷா அல்லாஹ். வசிய குர்சிய சமாவாத்தி வல்லர், வானம் பூமிகளை விட விசாலமானது. வசிய குர்சிய சமாவாத்தி வல்லரன், வானம் பூமிகளை விட விசாலமானது. குர்சி முபாரக், அல்லாஹ்வுடைய குர்சி ஷரீஃப். அந்த குர்சில தான் சர்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கியாமத் நாளையில உட்கார வைக்குவா மாஷா அல்லாஹ். அது மகாமல் மஹமூத் மாஷா. சர்வலோக ரட்சகரும் நம் ஆவிற்கு அதிபதியுமான இந்த அண்ட சராசரங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தக்லீக் செய்வதற்கு, கிரியேட் பண்ணுவதற்கு அல்லாஹ்வால் காரண கர்த்தாவாக்கப்பட்ட காருண்ய நாயகரான, காருண்ய தயாளரான, கருணையின் பிறப்பிடமான கண்மணியான நம் ஆரியர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வ நாயகமான அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய குர்சில மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமர வைத்து மாஷா அல்லாஹ் அழகு பார்க்குவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பிரபலமான விசேஷ சஹாபாக்கள் எல்லாரும் என்ன மகாமல் முஹம்மது நாயகத்துடைய சங்கையான இருப்பிடம் கியாமத் நாளையில எங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வியாக்கியானம் செய்யும்போது சொல்லி கொடுக்குறாங்க மாஸ்டர். யுத்ரிசு மஅல் குர்சி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான சய்யிதுல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ கர்ரம் மஜ்ஜத நாயகமான அல்லாஹ் தன்னுடைய அர்ஷில, தன்னுடைய குர்சியில அவனோடு அல்லாஹ் அமர செய்து அழகு பார்க்குவாங்க. நம்முடைய நாயகம் அங்க இருப்பாங்க மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் ஆறு ரட்சகரான அல்லாஹ்வுடைய நூறு முத்லகான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு அர்ஷில் காட்சி தரக்கூடிய அந்த தெய்வீக பேரழகு திவ்ய திரு காட்சியை நாம் பேர ஆனந்தத்தோடு கண்டு ரசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய வாலிதையருக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய நஸ்லுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இப்படிப்பட்ட அரிசியை நான் 8 மலக்குகள் சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. 8 மலக்குகள் சுமக்கிறாங்க மாஷா அரிசி. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய மக்லூகாத்துல படைப்புல பல அற்புதமான விசேஷமான படைப்புகள் உண்டு மலக்குகள்ல. அவைகளில் ஒரு சாராருக்கு பேர் என்ன? சய்யாஹீன். சய்யாஹீன் மலக்குட வேலை என்ன? அவங்களுக்கு ஒவ்வொரு மலக்குக்கு அல்லாஹ் ஒரு டியூட்டி கொடுத்திருப்பான். எத்தனையோ மலக்குகள் கோடான கோடி வருஷமா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ்லயே இருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஹ்மீதுலயே இருப்பாங்க. ஆனா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் முபாரக் பரக்கத் சொல்லி கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய எளிய அடியார்களாகிய நமக்கு மாஷா அல்லாஹ் தஸ்பீஹ் தஹ்மீத் தக்பீர் எல்லாம் சொல்லக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மாஷா. நாம் தொழும்போது அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்றோம் மாஷா அல்லாஹ், ருக்குல சுஜூதுல தஸ்பீஹும் தஹ்மீதும் சொல்றோம் மாஷா அல்லாஹ், தஹ்லீல் ஓதுறோம் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா மலக்குகள்ல என்ன விசேஷமான படைப்பு? அவங்க நூறால படைக்கப்பட்டவங்க, பைத்துல் மாமூர்ல இருப்பாங்க. வானலோகத்துடைய மலக்குகளுடைய காபாது மாஷா பைத்துல் மாமூர் 7வது வானத்துல, அங்கதான் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த பைத்துல் மாமூர்ல ஒரு சாரார் மலக்குகள் சுஜூதுல இருந்தேன்னா சுப்ஹானல்லாஹ் 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 தான் அவங்களுக்கு தௌஃபீக். இன்னொரு சாரார் அல்ஹம்துலில்லாஹ், இன்னொரு சாரார் அல்லாஹு அக்பர் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவியர் வைத்திருக்கும் ஒரு பாத புஷ்பங்களுடைய பேர் அருளால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தஸ்பீஹ் தஹ்மீத் தஹ்லீல் தக்தீஸ் தம்ஜீத் தக்பீர் எல்லாத்தையும் சொல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறார் மாஷா.
எவ்வளவு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது பேர் அருளை நம் மீது அல்லாஹ் என்ன சொரிந்து கொண்டே இருக்கிறான் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பொழிந்து கொண்டே இருக்கிறான் மாஷா அல்லாஹ். நாம் அதை உணராத காரணத்தினால என்ன நமக்கு தேவையில்லாத கவலை எல்லாம் வாட்டி வதைக்குது. நாம இல்ல பலர் நாம இல்ல, நமக்கு ஒரு கவலை வராது மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய சனிக்கிழமையை பத்தி புடிச்சுக்கிறோம் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ பக்கரம் மஜத வல நாயக கோமான் தேவி திருவாயார் திருவாய் மரம் நருள் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமை ராத்திரி உதயம் ஆயிடுச்சா சையாஹின் மலக்கள் புறப்பட்டுருவாங்க மாஷா. அவங்களோட டியூட்டி என்ன? யாரு பூமியில தொழுகிறாங்க, யாரு திக்ரு செய்யறாங்க, யாரு குர்ஆன் ஓதுறாங்க, யாரு பயான் செய்யறாங்க, அதையெல்லாம் அவங்க நோட் பண்ற வேலை இல்லை. அவங்களோட வேலை எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகழ் பேசப்படுதோ, நாயகத்துடைய ஸலவாத்து ஷரீஃப் சலாம் முபாரக் எங்க சொல்லப்படுதோ அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க இருந்து சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு துஆ செய்வாங்க. அவங்களோட பேரை எல்லாம் குறிப்பாங்க மாஷா அல்லாஹ். எதுல குதிக்கிறாங்க? எது பேப்பர்ல குறிக்கல. வரும்போதே சையாஹின் மலக்கு மாஷா அல்லாஹ் என்ன புக்லெட் கொண்டுட்டு வருவாங்க. என்ன புக்லெட் மாஷா அல்லாஹ்? ஃபில்லத், வெள்ளியிலான ஏடுகளை கொண்டு வருவாங்க. வெள்ளி ஏடு, நம்ம லோக்கல் வெள்ளி இல்ல. எங்க வருது? சில்வர், வானலோகத்திலிருந்து வருது மாஷா. புக்லெட் மாஷால என்ன? ஃபில்லத்திலான புக்லெட் மாஷா. பேர் எழுதுறதுக்கு அதுல கலம் பென் என்ன? இப்ரீஸ், பியூர் கோல்டு, பியூர் கோல்டு. அல்லாஹு அக்பர் கபீர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான அல்லாஹ் காட்டுறான் நமக்கு மாஷா. நாயகத்தோட உலகத்தில் இத்தனை இபாதத் நடக்குது. வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு சாரார் என்ன ஜோடு கஸ்து குஸ்துன்னு சொல்லி எல்லாருக்கும் விட்டு படியில உட்கார வச்சு விடிய என்ன படியில படக்க போட்டு அனுப்புற ஒரு கூட்டம் இருக்கிறான். வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு பொண்டாட்டியோட படுக்கணும் சுன்னத்தை நம்ம எனக்கு தான் அவுளியாக்கள்லாம் ஜனிக்கிற நாள். ஒரு சாரார் என்ன செய்வோம்? அவுளியாக்கள்ற ஆப்போசிட் பார்ட்டி, நீ வீட்டுல படுத்தா தானே வா பள்ளிக்கு வா, இழுத்துட்டு போய் என்ன பள்ளியில போட்டுருவோம். விளங்குச்சா? அந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் குறிக்கல. இந்த ஹதீஸ் எதுல வருது மாஷா அல்லாஹ்? முஸ்னத் அஹ்மத், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய முஸ்னத் அஹ்மத் ஷரீஃப்ங்கிற கிதாபுல வருது மாஷா அல்லாஹ். ஹம்பல் இமாம் யாரு? கௌசுல் ஆலத்தோட இமாம் மாஷா அல்லாஹ். ஹம்பல் இமாம் யாரு? கௌசுல் ஆலத்தோட இமாம். கௌசுல் ஆலம் எந்த மذهب? ஹம்பலி மذهب. கௌசுல் ஆலத்தோட வாலிதேன் ஷரீஃபேன் ஷாஃபி மذهب. கௌசுல் ஆலம் ஷாஃபி மذهب தான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஜியாரத்துக்கு போகும்போது ஹம்பல் இமாம் கபர் ஷரீஃப்ல இருந்து வெளியாகி வந்து நம்ம எல்லாம் பாட்டுல கேட்டிருப்போமே, கௌசுல் ஆலத்தை கட்டி பிடிச்சி மானக்கா செஞ்சு எஜமானுக்கு கோட்டு ஒண்ணு போட்டு விட்டு மாஷா அல்லாஹ் என்ன ஹம்பல் இமாம் கேட்டுக்கிட்டாங்க மாஷா. கௌசுல் ஆலத்தோடு 70 பேர் கௌசுல் ஆலத்துடைய முரீதுகள் இருந்தாங்க. அந்த 70 முரீது யார் யாரு பேருன்னு சொல்லி என்ன 70 பேர் ராபீன்களுடைய அந்த டீட்டெயில் பஹஜத்துல் அஸ்ரார்ங்கிற கிதாபுல வருது மாஷா. கௌசுல் ஆலத்துடைய புனிதமான சரித்திர கிரந்தங்கள்லயே ரொம்ப விசேஷமானது பஹஜா. எப்படி ஹதீஸ் ஷரீஃப் கிதாபுகள்ல புகாரி ஷரீஃப் உயர்வான அந்தஸ்துல இருக்குதோ அது மாதிரி கௌசுல் ஆலத்துடைய வரலாற்று நூல்கள்ல விசேஷமானது பஹஜத்துல் அஸ்ரார்ங்கிற கிதாபு மாஷா அல்லாஹ். அந்த பஹஜால வருது 70 பேர் கௌசுல் ஆலத்துக்கு கூட போயிருந்தாங்க. ஹம்பல் இமாம் ஜியாரத்து கௌசுல் ஆலம் போகும்போது 70 பேர் பேரு டீட்டெயிலாம் கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். 70 பேர் கண்டாங்க இந்த காட்சி, 70 பேர் அறிவிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஹம்பல் இமாம் சொன்னாங்க கௌசுல் ஆலத்திட்ட, முஹிதீனே நான் தங்களுடைய காலத்தால முந்திட்டேன், தங்களுடைய காலத்துல நான் இருந்தா தங்களுடைய முரீதுகள் நான் ஒரு முரீதா இருப்பேன் நாயகமே, நானும் ஒரு முரீதா இருப்பேன் நாயகமே. அல்லாஹு அக்பர் கபீர். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். காதரியா ததிகா அல்லாஹ் வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலத்துடைய உடைமையான ராஜ பாட்டை மாஷா அல்லாஹ், கௌசுல் ஆலத்துடைய ராஜ பாட்டை குத்துபுல் அக்தாம் அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீது காதரவுடைய பாதுஷா நாயகத்து மூலமா வரக்கூடிய ராஜ பாட்டையில நம்முடைய ஷேக் நாயகத்துடைய பாபா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வர்க்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் நம்மள வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹம்பல் இமாம் சொல்றாங்க, எஜமானே தங்கட காலத்துல நான் முந்தி பிறந்துட்டேன் எஜமானே, தங்கட காலத்துல நான் இருந்தா தங்கட முரீதுகள் நானும் ஒரு முரீதா இருப்பேன். ஆனா முஹிதீனே எனக்கு தாங்கள் ஒரு நுஸ்ரத் செய்யணும்,
எனக்கு தாங்கள் ஒரு உதவி செய்யணும், என் மதுஹபை தாங்கள் ஹயாத்தாக்கி மாஷா அல்லாஹ், என் மதுஹபு தங்களை கொண்டு மாஷா அல்லாஹ் மனமாகணும் மாஷா அல்லாஹ், தங்களை கொண்டு அது பிரகாசமாகணும், தங்களை கொண்டு அது புகழுக்குரியதாகணும் மாஷா அல்லாஹ், தங்கள் நிஸ்பத் வேணும் என் மதுஹபுக்கு மாஷா அல்லாஹ் அக்பர் கபீரா. ஹவுசுல்லாஹ் நிஸ்பத் யார் கேட்கிற? ஹம்பலி இமாம். காரணம் என்ன? ஹவுசுல்லாஹ் யார் மாஷா அல்லாஹ்? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய அவுலாது மாஷா அல்லாஹ். ஹவுசுல்லாஹ்வுடைய வாப்பானாக ஹசனி சாதாத் மாஷா அல்லாஹ், ஹவுசுல்லாஹ்வுடைய உம்மா நாசியார் ஹுசைனி சாதாத் மாஷா அல்லாஹ். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹவுசுல்லாஹ் அருமை பாட்டனார், ஹவுசுல்லாஹ்ல எந்த சுல்பு ஷரீஃப்ல வர்றாங்களோ அந்த சுல்பு ஷரீஃபுடைய நாயகர் சையதுனா அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ், அஞ்சாவது கலீஃபா. பல பேரும் 4 கலீஃபா, 4 கலீஃபா அல்ல, 5 கலீஃபா. சையதுனா அலி நாயகத்துக்கு பிறகு என்ன 6 மாதங்கள் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் கலீஃபாவா இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மறந்து அருள் செய்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் அல்லாஹ் இடத்துல புறப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான காலத்துக்கு பிறகு மாஷா அல்லாஹ் 30 வருஷத்துக்கு கிலாஃபத் ராஷிதியா இருக்குங்கறாங்க மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட கூடாது மாஷா அல்லாஹ். எத்தனை வருஷம்? 30 வருஷத்துக்கு இருக்கு கிலாஃபத் ராஷிதியா. 30 வருஷம் மாஷா அல்லாஹ். 30 வருஷம் கழிச்ச பிறகு மில்கியத் அரசாட்சி ஆரம்பமாயிருந்தாங்க இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 30 வருஷத்துக்கு என்ன மக்களாட்சி, ஜனாதிபதி खलीफत रसूलुल्लाह अबू बकर सिद्दीक रज़ियल्लाहु तआला अन्हु, खलीफत मुस्लिमीन उमर बिन खत्ताब रज़ियल्लाहु तआला अन्हु. अबू बकर सिद्दीक नाय 2 வருஷம் ஆட்சி, உமர் நாயகம் 10 வருஷம் ஆட்சி, உஸ்மான் நாயகம் 12 வருஷம் ஆட்சி, சரி அலி நாயகம் 5 வருஷம் ஆட்சி, 29 வருஷம் ஆச்சா. 6 மாசம் சையதுனா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் உடைய கிலாஃபத் மாஷா அல்லாஹ். ஆனா பல பேர் என்ன அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்குள்ள ஹாரிஜியத்னு சொல்லக்கூடிய நாசிபியத் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவத்தின் மீது மகத்துவத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி உடையவர்களுடைய அந்த கெட்ட புத்தி என்ன ஊடுருகி போய் பல பேரும் என்ன பேசுறது, 4 கலீஃபாஸ் அலி நாயகத்தோட கிலாஃபத் முடிஞ்சிருச்சு அல்ல. தராவிஹ்ல கூட என்ன செய்யறாப்ல ரமதான்ல அலி நாயகத்துடைய மஹப்பத்து உள்ள ஆட்கள் அறியாமை காரணத்தினால அலி நாயா அலின்னு சொன்னா அப்படி ஆடுவான், அப்படி எல்லாம் ஆடுவான். ஆனா தராவியில என்ன 4 கலீஃபாக்கள் பேர் சொல்லி 5வது இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் பேர் சொல்றதுக்கு பதிலா சுப்ஹான கலிமா சொல்லி முடிச்சிருவாங்க மாஷா அல்லாஹ். சுப்ஹான கலிமா சொல்லு, நான் வானான்னு சொல்லல. 4 கலீஃபான்னு ஏன் காட்டுற? உள்ளது 5 கலீஃபாவுல. 5 கலீஃபாவா கடி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன அது பூரணமாவாதே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன 30 வருஷத்துக்கு கிலாஃபத் இருக்குன்னு சொல்லி என்ன பிஷாரத் கொடுத்திருக்காங்களே, அது நடக்கணுமே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால் சொன்ன எந்த விஷயமும் நடக்காம போகாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிமயமான திருவாயிலிருந்து வெளியே வந்துருச்சு, அது ஹக் மாஷா அல்லாஹ், சத்தியம், அது நடந்தே தீரும். அதுதான் நம்முடைய ஈமான். அவ்வாறு என்று சொன்னால் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கிலாஃபத்தை 5வது கலீஃபா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி எவனாலையும் மறக்க முடியாது. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் மாஷா அல்லாஹ், ஜாமிஉ ஸஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா அல்லாஹ், எந்த கோபனும் மறக்க முடியாது. மறுத்தால் அவன் ஹதீஸை மறுத்தவனாவான், மறுத்தால் அவன் ஹதீஸை மறுத்தவனாவான். ஆனால் எத்தனை பேர் எத்தனை சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய ஆட்கள் நாங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், தர்காக்கள் தொடர்புடைய ஆட்கள், தங்களை ஷேഖமாக சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் பேசுகிறார் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் 5வது கலீஃபான்னு சொல்லி? ஏன் பேசல? இதுதான் அஹ்லுல் பைத் அத்ஹார் மீது என்ன ஹசதும் புகுலும் அவர்களுக்கு தெரியாமே ஊடுருவி போயிடுச்சு. அவனுக்கு தெரியாமே அவனுக்கு என்ன அவன்கிட்ட பாஸ் ஆகிடுச்சு. ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்பா, நான் சேலஞ்ச் பண்றேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா முல் கதீர். மறக்கிறதுக்கு யார் உண்டு மாஷா அல்லாஹ்? அவருக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் ஜவாப் சொல்றேன். இமாம் மனசுன குலாம் மாஷா இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ்
சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஞ்சாவது கலீஃபா. மாஷா அல்லாஹ், அஞ்சாவது கலீஃபா இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாமுடைய சுல்பு ஷரீஃப்ல இருந்து மாஷா அல்லாஹ் வந்த எல்லா மக்களும் இமாம் அலி மகாம் சுல்தான் ஷஹதா முஜ்தபல் கர்பலா சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷஹாதத்துல் உலமாவுல இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தை இந்த பூமியில என்ன கியாமத் நாள் வரையிலையும் இஸ்திகாமத் ஆக்குவதற்கு நிலைநிறுத்துவதற்கு மாஷா அல்லாஹ் தங்களுடைய பரிசுத்தமான புனித ஆன்மாக்களை அல்லாஹ்வுக்கு காணிக்கையாக்கி எல்லா அஹ்லுல் பைத் அத்ஹார் அவுலாதுகளும் ஷஹீதானாங்க. 2 பேரும் தான் மாஷா அல்லாஹ் மிஞ்சினாங்க. நாயகத்துடைய திருவாக்கு, என்னுடைய பரம்பரை இந்த துனியால எப்ப வாரத்துக்கு ஸ்டாப் ஆயிடுச்சோ அப்ப கியாமத் வந்துரும் மாஷா அல்லாஹ். இந்த பூமியில ஒரு சையீது இல்லா காட்டி என்ன கியாமத் வந்துவிடும். ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்கு மாஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ் இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுல்பு ஷரீஃப்ல இருந்து ஒரு முத்து அல்லாஹ் பாக்கியா வச்சா. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய சுல்பு அத்ஹர்ல இருந்து ஒரு முத்து அல்லாஹ் பாக்கியா வச்சா. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சுல்பு அத்ஹர்ல இருந்து வந்த முத்து மாஷா அல்லாஹ் இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நமக்கெல்லாம் தெரியும் மாஷா அல்லாஹ், பிரபலமான நாதா மாஷா. நம்முடைய மஷாயிமார்கள் காதிரியா சில்சிலால வர்றாங்க. அதுபோல இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாமுடைய சுல்பு அத்ஹர்ல வர முபாரக்கான முத்து மாஷா அல்லாஹ் இமாம் அத்-தஹர் சையதுனா ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபால் அலைஹில் பரகாத் மின் தஹரத் ஆமீன். இமாமுனா அவர்களுக்கு தான் இன்னைக்கு உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ். இந்த உருஸ் முபாரக் நோக்கம் நமக்கு என்ன மாஷா அல்லாஹ்? குர்ஆன் ஹதீஸோட ஹக்கான இல்மு என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் எல்லாருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஒளிவீச செய்ய வேண்டும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலே மக்கள் தங்களை சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இந்த ஹக்கு தெரியாமல் என்ன அவர்கள் மறந்து வாழக்கூடிய அந்த மறதியான உள்ளத்திலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கணும். இதான் நம்ம முரூஸ் முபாரக்குடைய முராத். அதான் மஜ்லிஸுடைய முராத். அதான் மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீஃபா மாஷா அல்லாஹ். அஞ்சாவது கலீஃபா அமீருல் முஃமினீன் இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அவுலாதுடைய கௌசுல் ஆலத்துடைய நிஸ்பத் சரி வேறுன ஹம்பலி இமாம் என்ன கேட்டுக்கிட்டாங்க. அதனால கௌசுல் ஆல மாஷா அல்லாஹ் ஹம்பலி மذஹபல மாறி ஹம்பலி மذஹப ஜமா மணக்க வைக்கிறாங்க மாஷா. அப்ப கௌசுல் ஆலத்துடைய அருமை பாட்டனார், பெருமை பாட்டனார், கௌசுல் ஆலத்துடைய அருமை பெருமைக்குரிய ஜத்துல் கரீமான இமாம் அத்-தஹர் சையதுனா இமாம் ஹஸன் அல்-முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருந்தவ செல்வமா மாஷா அல்லாஹ் மதீனா முனவராவுல ரமதான் மாசம் பிற 12ல பிறந்தவங்க மாஷா. ரமதான் பிற 12ல இமாம் ஹஸன் அல்-முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனா ஷரீஃப்ல பிறக்குறாங்க. அவங்களோட உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ் ரஜப் மாசம் போற 17 இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ். அது இந்த வருஷம் உருஸுல் அக்பர் அல்லாஹ் ஆகிட்ட மாஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ராத்திரி வந்துருக்கு மாஷா உருஸ் முபாரக் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப் என்பது என்ன, எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால திருவாய் மறந்து அருள் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் யூசுப் நபஹானி பிரபலமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பெரிய இமாம், அவங்களோட கிதாபுல பதிவு செய்யறாங்க மாஷா அல்லாஹ். அந்த கிதாபுக்கு பேரு சஆதத்துத் தாரைன், இருலோகத்தில் சுபிட்சம், இருலோகத்தில் சந்தோஷம். கிதாபுக்கு பேரு அற்புதமான பேர் மாஷா. என்னுடைய ஷேக் நாயகமான அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அருமை வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன ஒரு ரமலான்ல என் உம்மா சையதா ரலியல்லாஹு தஆலா பரக்கத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் எனக்கு ஒரு ரமலான் மாசத்துல இந்த கிதாபை என் வாப்பா நாயகம் ஓதி கொடுத்தாங்க மாஷா. அது பேரு சஆதத்துத் தாரைன், இமாம் யூசுப் நபஹானி உடைய கிதாப். அதுல ஏராளமான ஸலவாத் ஷரீஃப் இருக்கும். சர்வோலக பேரரசி நம் ஆறு லட்சஹி பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருவாயால சொன்ன ஸலவாத் ஷரீஃப்ல இருந்து மாஷா அல்லாஹ் சஹாபாக்கள் சொன்ன ஸலவாத், அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்ன ஸலவாத், ஏராளமான அவுலியாக்கள் கௌது நாயகம், ரிஃபாய் நாயகம், ஹாஜா நாயகம் எல்லா நாதாக்களும் சொன்ன ஸலவாத் ஷரீஃப் இதுக்குள்ள இருக்கும். சஆதத்துத் தாரின் கிதாப் பேர் மாஷா அல்லாஹ். அந்த சஆதத்துத் தாரின் கிதாபுல முகத்திமால துவக்கத்துல நிறைய ஹதீஸ் ஷரீஃப்லாம் கொண்டு வருவாங்க மாஷா. இமாம் யூசுப் நபஹானி ரலியல்லாஹு தஆலா அதுல ஒரு ஹதீஸ் மாஷா. இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் ராவி யார் நல்ல காதுல வாங்கிக்கணும்.
நாம ஸலவாத் ஷரீஃப் ஓதுறதுடைய ஸலவாத்துக்கு அஸ்ஸலா ஸலவாத்து மானா மீனிங் என்ன? ஸலவாத் ஷரீஃப்ங்கிறது கண்மணி நாயகத்துடைய மகா உன்னதமான மாட்சிமையை, நாயகத்துடைய மகா கௌரவத்தை, நாயகத்துடைய அஸீமு ஷானை, அஸமத்துல் அக்பரை அல்லாஹ் உதவியால நாம புரிகிறது, அறிகிறது, மாலூமாக்குறது, மஃப்ஹூமாக்குறது தான் ஸலவாத் ஷரீஃபுடைய அசலான விளக்கு. அதுதான் ஐன் ஸலவாத் ஷரீஃப். சார் நம்ம நாவு கைக்கு மட்டும் வேலை கொடுத்தா பத்தாது, கல்புக்கும் அக்கலுக்கும் வேலை கொடுக்கணுமா சார்? கல்புக்கும் மூளைக்கு எப்போ வேலை வரும்? அது புரியும் போது தான், அது அறியும் போது தான் மாஷா அல்லாஹ். அது புரியும் போது அறியும் போது தான் மாஷா அல்லாஹ். அப்போ மாஷா அல்லாஹ் ஸலவாத் ஷரீஃப் சம்பந்தமான ஒரு பிரதானமான ஹதீஸை உம்முல் மூமினீன் சையதா ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ அஃபாத அலைனல் பரகாத் மின்ஹா தஹரத்தனா. ஆமீன். நம்முடைய ஆரிய தாய் உம்மா ஆயிஷா நாயகி இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. மாஷா உலமாவு குர்பஹாக்கு பார்க்கக்கூடிய ஆலிம் சமார் உலமாக்களுக்கு சொல்ற சாதத்து தாரைன் கிதாபு இமாம் யூசுப் நபஹானியுடைய கிதாப். இந்த கிதாபுடைய முஸன்னிஃப் முஅல்லிஃப் இமாம் யூசுப் நபஹான் ரஹிமஹுல்லாஹ். மாஷா அல்லாஹ் ஆயிஷா அம்மா தாய் அறிவிக்கிறாங்க ஹதீஸை. ஹதீஸுடைய மத்தனுடைய மானா, அதோடைய சப்ஜெக்ட் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால் திருவாயில் மரண அருள் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சாரார கியாமத் நாளையில சொர்க்கத்துக்குள்ள ஆள அனுப்பிடுவான். சொர்க்கத்துக்குள்ள போயிடுவார். சொர்க்கத்துக்குள்ள போன ஆளு எம்பெருமானார் எல்லாம் வல்ல ஏக ரப்புல் ஆலமீனான வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அளவிலா அருள் பெரும் ஜோதியும் அவனது நிகரில்லா சர்வ சம்பூர்ண பேரளவு சௌந்தரியமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலியில் ஆலிமை நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருமுகத்தை ஜியாரத் செய்யக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய ஜோதிமயமான தெய்வீக ஜோதிமயமான அந்த அருள் முகத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அற்றவர்களாக இருப்பார்கள். நல்லா விளங்கணும். சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய திருமுகத்தை காண காட்டி சொர்க்கமா இருக்குமா? சொர்க்கத்துக்கு போறது எதுக்கு? நாயகத்துடைய தெய்வீக பேரழக தரிசிக்கத்தான், ரசிக்கத்தான். மாஷா அல்லாஹ். இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு என்ன ஒரு மனுஷனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜியாரத் சரி நசீபா காட்டி அது எவ்வளவு பெரிய முசீபத்துன்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு முசீபத்து இல்லை. அந்த முசீபத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற எந்த வேர்ட்ஸும் இல்லை, வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. அது அந்த அளவுக்கு மகா துக்கமான, அதை விட பெரிய துக்கம் என்னமும் கிடையாது. அதை விட பெரிய துக்கம் வேற ஏதும் கிடையாது. காரணம் என்ன? நாயகத்துடைய வஜ்ஹுல் கரீமை நாம நினைத்தாலே ஆனந்தம் ஆயிடும். மாஷா அல்லாஹ். நான் மாஷால என்ன நினைத்தாலே பேரானந்தம் பொங்கிடும். தரிசித்தால் என்ன அந்த அந்த பெருநாளுக்கு நிகராக ஒரு நாள் இல்ல. மாஷா அல்லாஹ். அதான் மர்ரா வஜ்ஹக யஸால், மர்ரா வஜ்ஹக யஸால். நாயகமே தாங்கள் தெய்வீக திவ்ய திருமுகத்தை தரிசித்தவரெல்லாம் பாக்கியவான். அல்லாஹ் முஜல் நசீபனா ஃபிதார். ஆமீன் 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 ஆமீன். அப்ப இங்க அம்மா ஆயிஷா என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்கு சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு எவ்வளவு பெரிய முசீபத் பாரு, எவ்வளவு பெரிய முசீபத் அர்த்தரி பாரு. சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருமுகத்தை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியம் இல்லாம ஒரு சாராரணி இது சொர்க்கத்துக்கு போயிருக்க வாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகம் தரிசனம் கேட்டு அதோட பெரிய முசீபத் என்ன இருக்கும்? இவ்வாறு நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாய் மந்தருள் செஞ்ச உடனே உம்மா ஆயிஷா நம்முடைய ஆரிய தாய் உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷா துஹரா சித்திகத்துல் உலியா ஸலாமுல்லாஹி அலைஹா ஃபாத அலைனல் பரகாத் மின்ஹா தஹரத்தன். ஆமீன். உம்மா ஆயிஷா நஹை துடிச்சு போய் கேட்டாங்க, இன்னா லில்லாஹி. யாரு முசீபத் கேட்டா நான் ஓத வேண்டிய துஆ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாயகமே சொர்க்கத்துக்கு வந்து தங்களுடைய வஜ்ஹுல் கரீமை காணா காட்டி அவருக்கு என்ன சொர்க்கமா இருக்கஜமானே அந்த அளவுக்கு அந்த ஆளுக்கு மேல அல்லாஹ்க்கு உள்ள வெறுப்பு என்ன, அல்லாஹ்க்கு உள்ள ஒரு கோபம் என்ன, அல்லாஹ் தங்களுடைய தெய்வீக திவ்ய திருமுகத்தை என்ன தரிசிக்கக்கூடிய பாக்கியம் தராமல் அல்லாஹ் தடுக்கிறது எதுக்காக நாயகமேன்னு கேட்டாங்க ஆயிஷா. அப்ப நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால திருவாயில் மந்தருள் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா
அந்த சொர்க்கத்துக்கு வந்து என்னுடைய திருமுகத்தை காணாத அந்த கூட்டம் என்ன, என் மீது மட்டும் ஸலவாத் சொன்னவனோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லுவான், வாலா ஆலி முஹம்மத், என்னுடைய ஆல முஹம்மது பேரோட ஸலவாத் சொல்ல மறந்தவன் மறுத்தவன், அதுல என்ன முக்கியத்துவம் கொடுக்காதவன். எப்படி நாயகம் ஆயிஷா நாயத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஆயிஷா என் மீது மட்டும் ஸலவாத் சொன்னவன், என் பேர்ல ஸலவாத் சொன்னான், அதனால அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். என் ஆள் பேர்ல ஸலவாத் சொல்லல, அதனால என்ன ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கி இல்லாம அல்லாஹ் ஆக்கிட்டான். அப்ப நம்மை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய நாலேஜ் ஷரீஃப் தஹத்துல சேர்க்கிறது எது மாஷா அல்லாஹ், மஹப்பத் ஆல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்தாருடைய மஹப்பத் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக பொறுப்பாத புஷ்பங்கள்ல நம்மை கொண்டு போய் சேர்த்து ரசூலுல்லாஹ் இடத்துல நமக்கு என்ன அங்கீகாரத்தை பெற்று தரக்கூடியது கண்மணி நாயகத்துடைய ஆல முஹம்மதுடைய மஹப்பத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் என்பதை மாஷா அல்லாஹ் நாயகம் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் திருவாக்கின் மூலமா என்ன தெல்ல தெளிவா நாயகம் நமக்கு புரிய வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் புரியுதா? நம்ம ஸலவாத் சொல்லி சொல்றோம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். சில பேர் சொல்றது என்ன, இப்ப நம்முடைய சில்சிலால கடைசில அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயகத்துடைய ஸலவாத் முஹம்மத் ஸலவாத் சிஷ்தியோட நம்ம முடிப்போம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தௌஃபீக். பல பேர் மாஷா அல்லாஹ் யா நபி ஸல்லல்லாஹு மஜ்லிஸ் சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணு தடவை சொல்லி என்ன ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இங்க ஆல முஹம்மது பேர்ல ஸலவாத் இல்ல. இந்த ஸலவாத் என்ன, பூரணத்துவமற்ற ஸலவாத். ஏற்கனவே போன மாசம் கேரளால இருக்கும்போது பேசியிருந்த குருபாக்கள் இந்த மாஷா எழுதுச்சா. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். சஹாபி ரசூலுடைய பெரிய தவஜ்ஜு மாஷா அல்லாஹ். தர்பார் ஷரீஃப்ல என்ன ராத்திரிக்கு ரவுதா ஷரீஃப் மாமூல் அல்ஹம்துலில்லாஹ் கமாத்தையும் ஸலவாத் ஓதி மூடுறது என்ன, ஆல முஹம்மது பேர்ல ஸலவாத்தோட ஸலவாத் காமில் ஆயிடுது. ஸலவாத் சொல்லி மாஷா அல்லாஹ் காமில் ஆயிடுது. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஸலவாத் சொல்லி முடிச்சா ஸலவாத் காமில் ஆகுது. அது என்ன, சொர்க்கம் கிடைக்கும், ரசூலுல்லாஹ் கிடைக்க மாட்டாங்க. சொர்க்கம் கிடைக்கும், ரசூலுல்லாஹ் கிடைக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல, ரசூலுல்லாஹ் கிடைக்காத சொர்க்கமே இல்லை. காரணம் என்ன, ஆதம் அலை ஹதீஸ் ஷரீஃப், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவோட படைக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள தாখিল ஆகலாம். சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாখিল ஆன உடனே மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துடைய அந்த பிரகாசத்தையும் ஜோதியையும் பார்த்த உடனே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள்ள வீசின அந்த ஒளிவை பார்த்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே என்ன பிரமிச்சு போய், அல்லாஹ் உன்னுடைய திருமுகத்துடைய உன்னுடைய தெய்வீக திருமுகத்துடைய ஜோதி என்ன கண்ணால பார்க்கறதுக்கு சக்தியே இல்லை, அல்லாஹ் அவ்வளவு பிரகாசமா இருக்கு சொல்லும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னா மாஷா அல்லாஹ், ஓ ஆதமே, இந்த சொர்க்கம் பிரகாசமா இருக்கிறது மாஷா அல்லாஹ் என்ன வேற ஒன்றும் அல்ல, என் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரான பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நஃப்ஸ முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தெய்வீக திருமுகத்திலிருந்து சையதா ஃபாத்திமா நாயகி சையத் அலி நாயகத்துடைய திருமுகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசத்துல தான் சொர்க்கம் இந்த அளவுக்கு ஜொலிக்குதுன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயான் செஞ்சு கொடுத்த மாஷா ஹதீஸ்கள் வருது. மாஷா முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவ்பந்தியாக்கள் தப்லீக் ஜமாத்துடைய உலமாக்கள் கூட அவங்களோட கிதாபுகள் இந்த ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. மாஷா ஏன்னா ஹக்கை யாரால மறுக்க முடியும்? இதனால யாரு என்ன, நான் தப்லீக் ஜமாத்துக்கு சப்போர்ட் பண்ண நினைக்க வேண்டாம். நான் சொல்றது என்ன, தப்லீக்காரன் கூட இந்த ஹதீஸ அவங்களுடைய கிதாபுகள் எழுதியிருக்கிறது அது அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப உறுதியான தெளிவான உன்னதமான ஆதாரபூர்வமான ஹதீஸும் மாஷா அல்லாஹ் இங்கே சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவுதான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் பிரகாசிக்கிறதே கண்மணி நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய தெய்வீக திருமுகத்தை கொண்டு தான் மாஷா அல்லாஹ் சொர்க்கம் பிரகாசிக்குது. சையதா ஃபாத்திமா நாயகி சையதனா அலி நாயகத்துடைய பரிசுத்தமான தெய்வீக திருமுகத்துடைய பிரகாசத்தை கொண்டு தான் மாஷா அல்லாஹ் சொர்க்கம் பிரகாசிக்குது. சுந்தர நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திரு சந்தன கமலம் அருள்வாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திருவாயர் வந்து அருள் செய்யறாங்க நாயகம் அவர்கள். இப்படிப்பட்ட அஹ்லு பைத் அத்ஹார்
திருநாமத்துல ஸலவாத் ஷரீஃப் இல்லா கட்டினா சொர்க்கத்துக்கு போய் கூட ரசூலுல்லாஹ் காண முடியாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா. ஆமீன். மாஷாஅல்லாஹ். என்ன கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர ஹதரத்துல் கரீம்ல நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது எது? மாஷாஅல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை கொண்டு தான் நமக்கு ரசூலுல்லாஹ் கிடைக்குவாங்க. மாஷாஅல்லாஹ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் நமக்கு அல்லாஹ் கிடைக்குவாங்க. மாஷாஅல்லாஹ் நமக்கு அல்லாஹ் வேணுமா? ரசூலுல்லாஹ் மஹப்பத் வேணும். ரசூலுல்லாஹ் வேணுமா? அஹ்லு பைத் அத்ஹார் மஹப்பத் வேணும். மாஷாஅல்லாஹ் இன்னைக்கு அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துக்காக அல்லாஹ் நம்ம எல்லாம் கூட்டி இருக்கிறான். மாஷாஅல்லாஹ் இந்த மஜ்லிஸுடைய முராத் என்ன? இந்த மஜ்லிஸுடைய மக்சத் என்ன? அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுல் அக்பர் அமீருல் முஃமினீன் خليفة ரசூலுல்லாஹ் سيدنا قرة قلوبنا راحة فؤادنا جدنا ناخذ بأيدينا இமாமுல் அக்பர் سيدنا وجه محمد حسن مجتبى عليه الصلاة والسلام ما فاض علينا البركات منه دهر الدهر آمين. நாயகம் அவர்களுடைய அருந்தவ செல்வமான இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய அருந்தவ செல்வமான இமாம் ஹசனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இமாம் ஹசனுல் முஸன்னா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய மக்கள்கள்ல எல்லா மக்களும் இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஷஹாதத்துல் உலமாவோட கர்பலா ஷரீஃப்ல எல்லாரும் ஷஹீத் ஆயிட்டாங்க. குறிப்பாக முஹர்ரம் போற 7 அன்னைக்கு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய அருமை திருமகனார் சையதுனா இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஷஹீத் ஆனாங்க. 7 அன்னைக்கு முஹர்ரம் போற 7 அன்னைக்கு இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கர்பலா களத்துல போர் செய்யறதுக்கு விடமாட்டேன்னு அவங்கள தடுத்தாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். காரணம் என்னன்னு சொன்னா இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வேணா அப்படியே அச்சில வச்சு வாத்த மாதிரி இருப்பாங்க. இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே இருப்பாங்க. மாஷாஅல்லாஹ் அவங்களோட திருமுகமும் அவங்களோட முபாரக்கான திரு கண்களும் அருள் காதுகளும் சங்கையான திரு மேனியும் அவங்களோட நடை உடை பேச்சு அத்தனையும் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் போலவே இருக்கும். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரொம்ப மென்மையானவங்க. மாஷாஅல்லாஹ் ரொம்ப மென்மையானவங்க. மாஷாஅல்லாஹ் இந்த உலகத்துல மாஷாஅல்லாஹ் என்ன அவர்களை போன்ற அமைதிக்கு நிலைநாட்டிய மிகப்பெரிய பேர் அமைதியாளர் வேற யாரும் கிடையாது. மாஷாஅல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்த மிகப்பெரிய குழப்பத்தை அவங்க தான் நீக்கி வச்சாங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நீக்கி வைக்குவாங்கன்னு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக் கலிமால் பிஷாரத்து கொடுத்திருந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போலவே இருப்பாங்க இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நாம என்ன முஹர்ரத்துல நியாஸ் செய்யும்போது அஸ்மாய் ஷுஹதாய் கர்பலா அஸ்மாய் கரம் ஓதும்போது இமாம் காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய புள்ள. மாஷாஅல்லாஹ் ஆனா அவங்களோட சந்ததி தொடரல. ஏன்னா கர்பலா ஷரீஃப்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய மக்கள்ல சையதுனா அலி அக்பர் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் புள்ள பிறந்துச்சு அலி அக்பர்னு பேர் வச்சாங்க. இரண்டாவது புள்ள பிறந்துச்சு அலி ஔசத்னு பேர் வச்சாங்க. மூணாவது அலி அஸ்கர். மூணு மக்களுக்கு அலி 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 பேர். மாஷாஅல்லாஹ் அலி அக்பர் கர்பலா ஷரீஃப்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. அலி அஸ்கர் கர்பலா ஷரீஃப்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. அலி ஔசத் தான் இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அது மாதிரி மாஷாஅல்லாஹ் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மக்கள்ல கியாமத் நாள் வரையிலே இந்த பூமியில இந்த பூலோகத்துல இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்த பரம்பரை வரக்கூடிய அந்த பரம்பரையில் வரக்கூடிய எல்லா நம்முடைய ஆபாவு அஜிதாது உம்மஹாத்துக்கும் மூல பிதா யாரு? சையதுனா இமாம் ஹசனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மாஷாஅல்லாஹ் என்ன பலரும் இமாம் ஹசனுல் முஸன்னா நாயகத்துடைய திருநாமத்தை கூட வாழ்க்கையில புதுசா கேட்கிற ஆளு பல பேர் இருப்பாங்க. காரணம் என்ன? இவைகள் எல்லாம் இந்த ஒளிமயமான அக்பார் ஷரீஃப் ஒளிமயமான வரலாற்று விஷயங்களை என்ன எடுத்து பேசுறதுலயும் படிக்கிறதுல என்ன அல்லாஹ் அவன் நாடக்கூடிய சொந்த அடியார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் சார். இது சாதாரணமான விஷயம் அல்ல. குர்ஆன் ஷரீஃப் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நபிமார்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் பயான் செய்வான். அந்த சரித்திரம் இறங்கின
அந்த இடத்தை பார்த்தா எல்லாம் மக்காவா இருக்கும். ஏன்னா மக்கத்துல காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொல்லை கொடுக்கும்போது, ரசூலுல்லாஹ்க்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்போது, ரசூலுல்லாஹ்க்கு தொல்லை கொடுக்கும்போது தன் ஹபீபுல் ஆலத்தை கவலைப்படாம அல்லாஹ் காப்பாத்துறதுக்கு முந்தைய அம்பியாக்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி காட்டுவான். குர்ஆன் ஷரீஃப்ல நபிமார்களுடைய சரித்திரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பயான் செய்யக்கூடிய எல்லா ஆயாத் ஷரீஃபுடைய ஆயாத்து நுசூல பார்த்தா மக்காவா இருக்கும். மாஷாஅல்லாஹ். குறிப்பாக மேராஜ் ஷரீஃப் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய அம்பியாக்களுடைய வரலாறு, அதுக்கு என்ன தொடர்புடைய விஷயம் நிறைய இருக்குது. அப்ப நமக்கு என்ன தெரியுது? நபிமார்கள் சரித்திரத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன படிப்பினை கொடுக்கிறான்? நம்முடைய கவலைகளை நீக்கி வைக்கும். நபிமார்களுடைய சரித்திரங்கள் நாம படிக்கிறதுனால, கேட்கறது, நம்முடைய கவலைகளுக்கு அது அல்லாஹ் மருந்து வச்சிருக்கிறான். அதுபோல அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான மகத்துவங்களையும் அவர்களுடைய சங்கையான வரலாற்று விஷயங்களை நம்ம என்ன படிக்கிறதுனால, கேட்கறதுனால மாஷா அல்லாஹ் நம்முடைய ஈமானுக்கு அல்லாஹ் அதுல சலாமத்தை வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ். இப்ப சொன்ன சையாஹின் மணக்கு வர்றாப்புல வெள்ளிக்கிழமை ராத்திரி வெள்ளி பூக்கள் கொண்டு விட்டு, தங்கத்துல பேனா கொண்டு விட்டு, மாஷா அல்லாஹ் ஸலவாத்து சரி ஓதுனால எல்லாரோட பேரையும் குறிச்சிட்டு அல்லாஹ்ட்ட கொண்டு போறாப்புல, அல்லாஹ்ட்ட கொண்டு போறாப்புல. மாஷா அல்லாஹ். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட போற பேரெல்லாம் என்ன? ஆல முஹம்மது பேர்ல ஸலவாத்து சரி சொன்ன ஆளா இருக்கும். ஒரு ஆளு வெள்ளிக்கிழமை உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 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 3000 ஸலவாத் சரி ஓதுறாரு. மலக்கு அவர் பேர் எழுத மாட்டாங்க. மலக்கு அவர் வேற. காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லஹா வஜ்ஹுல் அலீல் அலீமுடைய பா சஆதத் ஜியாரத் ஷரீஃப் எந்த அடியானுக்கு அல்லாஹ் நசீபாக்குறானோ அப்படி உள்ள நசீபுதார், खुश நசீபுதாருடைய பேரை மட்டும் தான் அதுல மலக்கு என்ன செய்யறாப்ல ரைட்டிங் பண்றாப்ல. மாஷா அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா இமாம் ஹஸனுல் முஸன்னா நாயகத்துடைய உருஸ் முபாரக நாம என்ன இக்ராம் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ்வுடைய அடிமைகளான ஆஜிஸீன்களான நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பேரு சையாஹின் மலக்குகளுடைய அந்த புக்லெட்ல என்ன பதிவாகுதுங்கிறதுக்கு இது மாஷா அல்லாஹ் அடையாளமா இருக்குது. இது அலாமத்தா இருக்குது. மாஷா அல்லாஹ் அலாமத்தா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه ما شاء الله. நாம ஸலவாத் சொல்லி ஓதுறோமே அந்த ஆல முஹம்மது மாஷா அல்லாஹ் முதலாவது ஜமாத்துல இருக்கிறாங்க இமாம் ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இமாம் ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இமாம் ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அருமை சகோதரி தான் மாஷா அல்லாஹ் என்ன இமாம் ஹஸனுல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய அருமை சகோதரி இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய முபாரக்கான திரு மனைவியா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இமாம் ஹஸனுல் முஸன்னா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் திரு மகனார் இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் இமாம் அலி மக்காம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் உடைய திரு மகனார் இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய திரு மனைவி யார்? மாஷா அல்லாஹ் இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் உடைய திருமகள் இமாம் ஹஸனுல் முஸன்னாவுடைய அருமை சகோதரி. மாஷா அல்லாஹ். ஹஸனுல் முஸன்னாவுடைய சகோதரி. மாஷா அல்லாஹ். இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் உடைய திருமகள். மாஷா அல்லாஹ். ஸைனுல் நாயகத்துக்கு பெரியாப்பட மகள். மாஷா அல்லாஹ். பெரியாப்பட மகள். சாதாத்துகள். மாஷா அல்லாஹ். என்ன இன்னைக்கு வரைக்கும் சையீத் அல்லாத வெளியில உள்ள யாரை அவங்க நிகா தொடர்பு வைக்க மாட்டாங்க. மாஷா அல்லாஹ். அந்த நஸ்ல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மனைவி யாரு? இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் திருமகள். மாஷா அல்லாஹ். அவங்க பேரு ஃபாத்திமா. இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம் திருமகள் சையதா ஃபாத்திமா. உம்மோட பேரை வச்சாங்க இமாம் ஹஸன் அலைஹிஸ்ஸலாம். சையதா ஃபாத்திமா யாரு? இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய திருமனைவி. மாஷா அல்லாஹ்.
இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா மாஷா அல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாடே உம்மா மாஷா அல்லாஹ். வாப்பாடே உம்மா மாஷா. அப்ப அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷானை மாஷா அல்லாஹ். என்ன நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான், சொர்க்கத்துக்கே போனாலும் கூட என்ன, நீ என் ஹபீபுல் ஆலத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலில் அலிமை நீ ஜியாரத் செய்யணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? என் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துல முவாஃபகத்துல மவத்தத்துல இருக்கணும். அப்பதான் என் ரசூல் வந்து சொர்க்கத்துல கிடைக்குவாங்கன்னு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வச்சிருக்கான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஹஸன் அல் முஸன்னா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களோட முபாரக்கான விலாதத் ஷரீஃப், இமாம் ஹஸன் அல் முஸன்னா ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்து புள்ள எப்போ உலகத்துல பிறந்தாங்க, எப்போ அவங்க பர்தா ஷரீஃப் விசால் முபாரக்கானாங்கன்னு தெரியறது மாஷா அல்லாஹ். என்ன நமக்கு ரசூலுல்லாஹ் கிடைக்கிற விஷயமா இருக்குது. சாதாரண விஷயம் நமக்கு ரசூலுல்லாஹ் கிடைக்கிற விஷயமா இருக்கு. ஆனா இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கையில் இருக்கிற எத்தனை பேரு அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய எதிரிகளையும் துஷ்மன்களையும் என்ன இன்னைக்கு தூக்கி பிடிக்கிற ஒரு மோசமான ஒரு நிலை நம்மால பார்க்க முடியுது. குறிப்பாக மௌலவிமார்ல சில பேர் என்ன அது மாதிரி தட்டுக்கட்டு போய் தட்டழிஞ்சு போய் இருக்கான். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாமின்கள பிரபலமான இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா ஏறத்தாழ 800 கிதாபுக்கு மேல எழுதுறவங்க, ஏறத்தாழ 70 முறைக்கு மேல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விழிப்பில் கண்டவர்கள், நினைவுல பார்த்தவங்க, தூக்கத்துல கனவுல அல்ல நினைவுல நாயகத்தை பார்த்தவங்க 70 முறைக்கு மேல இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கிதாபு தாரீகுல் குலஃபாங்கிற கிதாபுல அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ரசூலுல்லாஹ் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன அதாவத்து செய்த யஸீதை லஅனத்துல்லாஹ் அலைஹின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் சபித்திருக்கிறாங்க இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி. யஸீத சபிக்கிறதுல இன்னைக்கு என்ன கருத்து அப்படி இப்படின்னு குழப்பிக்கிட்டு யஸீத நல்லவனை போல என்ன யஸீதுக்கு ஒரு பிக்சர் கொடுக்கக்கூடிய, யஸீதுக்கு ஒரு தோற்றம் கொடுக்கக்கூடிய கொடூரமான சூழ்நிலை பார்க்கிறோம். சுன்னத்து வல் ஜமாஅத்துங்கிற பேர்ல லேபிள குத்திக்கிட்டு ஒரு சைத்தான் பேசிட்டு இருக்கிறான். அப்படியெல்லாம் அவன் நினைக்கிறான் பிஜே எதிர்த்தா சுன்னத் ஜமாஅத்துன்னு அல்ல. பிஜே தூக்கி ஒரு மூலையில போடியா. பிஜே மாதிரி என்ன பில்லியன் கணக்கான பிஜே வந்தா கூட யஸீதுடைய ஒரு சுண்டு வரல கூட ஈக்குவல் ஆக முடியாது. அவன் அந்த அளவுக்கு மகா மோசமானவன் யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி. அவனை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாமான இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி மாஷா அல்லாஹ் சபித்திருக்கிறான். தாரீகுல் குலஃபாங்கிற கிதாபுல 165வது பேஜ்ல மாஷா அல்லாஹ் சபிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் பேஜ் நம்பர் 165 தாரீகுல் குலஃபா இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் யஸீத லானத் செய்றாங்க. யஸீதுடைய கூட்டத்தை லானத் செய்றாங்க இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி. அதுபோல அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத்தின் மிகப்பெரிய இமாம் சஅதுத்தீன் தஃப்தஸானி ரஹிமஹுல்லாஹ் அவர ஷரஹ் அதாவது ஷரஹ் அகாயிதுன் நஸஃபிங்கிற கிதாபு மாஷா அல்லாஹ் ஷரஹ் அகாயிதுன் நஸஃபி. இந்த கிதாபை என்ன எல்லா ஆலிம் சமார மதரசால ஓதி ஆவணும் பட்ட வாங்குறதுக்கு. ஓதுனது மண்டையில ஏறனாவுல, ஓதுனது மண்டையில ஏறனாவுல. இமாம் தஃப்தஸானி மாஷா அல்லாஹ் யஸீதை லானத் செய்யறது சபிக்கிறது என்ன ஆகுமான விஷயம், ஜாயிஸான விஷயம். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லைங்கிறாங்க மாஷா. இவ்வளவு எல்லாம் இருந்து கூட என்ன இன்னைக்கு சுன்னத்து வல் ஜமாஅத்துங்கிற பேர்ல வேஷம் போட்டுக்கிட்டு சில வேடதாரிகள் கபடதாரிகள் யஸீதை தூக்கி பிடிச்சேன்னா அவன் அப்படி ஆட்சி பண்ணா இப்படி ஆட்சி பண்ணா அப்படின்னு சொல்லி அவனுக்கு முலாம் பூசக்கூடிய மூதைகளை இன்னைக்கு பார்க்கிறோம். அது மாதிரியான இந்த காலத்துல தான் நம்ம அஹ்லுல் பைத் அத்ஹார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிமுஷானி அதிகமாக நம்ம அல்லாஹ் உதவியால என்ன நாமும் படிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம படிச்சு கொடுக்கணும் மாஷா. ஆமீன் ஆமீன். காரணம் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார சொல்லும்போது சஃபீனத்து ஸலாமாங்கறாங்க நாயகம். என்னுடைய புனித குடும்பத்தார்கள் சுகம் தரக்கூடிய கப்பல்கள் போல ஆவார்கள். ரசூலுல்லாஹ் சஃபீனத்து ஸலாமான்னு சொல்லும்போது யாராவது ஒரு மனுஷன் அவன் புள்ள நல்லா இருக்கணும்னு பிரியப்படுவானா இல்ல கெட்டு போகணும்னு பிரியப்படுவானா?
எப்படி ஆசைப்படுவோம்? நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் என்ன செய்வான்? நாயகத்துடைய அனுபவித்த அத்தாருடைய மஹப்பத்தை அதுமத்தியமான பிள்ளைக்கு படிச்சு கொடுப்பான். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு உயிருள்ள உதாரணம் கொடுக்கறாங்க. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் என்ன கப்பலுக்குள்ள இருக்கும்போது அவங்க வெள்ள பிரளயத்தை பார்த்து இந்த அளவு எப்படி பயப்பட தேவையில்லையோ அது மாதிரி என்ன அனுபவித்த அத்தாருடைய மஹப்பத்தினுடைய என்னுடைய உம்மத் என்ன மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தண்டனையே கோபத்தை அழிவு நினைச்சு அஞ்ச தேவையில்லைங்கிறாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம மாஷா அல்லாஹ் என்ன பிள்ளைக்கு அது வாங்கி கொடுக்குறோம் இதை வாங்கி கொடுக்குறோம், நல்லா ரூம் கட்டுறாரு, ஏசி போடுறாரு, எல்லாம் போடு மாஷா அல்லாஹ் வானாங்களா அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் நல்ல பரக்கத்தா எல்லாம் செய்யி. ஆனா உன் புள்ள மாஷா அல்லாஹ் நீ நினைச்சதை விட அல்லாஹ் இந்த உலகத்துல என்ன சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சொன்னான். உலகத்துல மட்டுமே இல்ல மௌத்துக்கு பிறகு கபரலையும் ஹஷ்ரலையும் அது ஆனந்தமா இருக்கும்னு சொன்ன மாஷா அல்லாஹ். அஹ்லுபைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஆலமத் நம்ம கண்டிப்பா படிச்சு கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மீது அத கட்டாயமாக்கணும். அத்திபு அவுலாதிக்கும் ஹதீஸ் ஷரீஃப். உங்க பிள்ளைகளுக்கு நிர்பந்தமா படிச்சு கொடுங்க மாஷா அல்லாஹ், கண்டிப்பா படிச்சு கொடுங்க. அத்திபு அவுலாதிக்கும். மூன்று விஷயம் என்ன? உங்க நபியுடைய மஹப்பத்தை சொல்லிக் கொடுங்க, நபியுடைய அஹ்லுபைத் அத்ஹார் மஹப்பத்தை சொல்லிக் கொடுங்க. குர்ஆன் ஷரீஃப் நல்ல விதமா ஓத படிச்சு கொடுங்க. நாயகம் குர்ஆன் ஓதுறது மூணாவதா வைக்கிறாங்க. முதல் மசாலா என்ன? அஹ்லுபைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ், முதல் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத், அடுத்து அஹ்லுபைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல் மஹப்பத், மூணாவது குர்ஆன். அத்திபு அவுலாதிக்கும். இன்னொரு ஹதீஸ் மத்தன் அல்லிமு அவுலாதிக்கும். ஒரு லஃபல் மசாலா அத்திபு அவுலாதிக்கும். உடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மசாலா கண்டிப்பா படிச்சு கொடுங்க. கட்டாயமா என்ன? நபியிடத்துல எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கணும், நபியுடைய மஹப்பத் எந்த அளவுக்கு பேரணும், நபியுடைய அஹ்லுபைத் அத்ஹார் மஹப்பத் எந்த அளவுக்கு பேரணும் படிச்சு கொடுங்க சார். அல்ஹம்துலில்லாஹ். நாயக திருமேனி சர்வலோக ரட்சகரும் நம் ஆளிற்கு அதிபதியுமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை நாம் தலைமீது தாங்கி மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய கட்டளைக்கு நம்ம குர்பான் ஆகி மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய அஹ்லுபைத் அத்ஹாரான سيدنا قرة قلوبنا جدير الآخر بعيدنا إمام الدهر إمام حسن مصنع إمام حسن مصنع عليه الصلاة والسلام إمام حسن مصنع ابن أمير المؤمنين خليفة رسول الله إمام الأكبر سيدنا حسن مجتبى عليه الصلاة والسلام علينا البركات منهم عند حرد آمين. உருஸ் முபாரக் உடைய இந்த மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் நாம என்ன செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு இந்த பொழுதில் தௌஃபீக் செய்தது போல் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய மஹப்பத்திலும் மவத்தத்திலும் மவாஃபகத்திலும் அவர்களது மததும் இனாயத்து ருசூலும் ஹாசிலான ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் உடைய தெய்வீக திவ்ய பொருத்தத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முகர்ரபான முகர்ரபீன்களான இபாதுகள் மாஷா அல்லாஹ் நம்மையும் நம்முடைய வாலிதைன் ஷரீஃபையும் நம்முடைய அஹலையும் நம்முடைய நஸ்ல் ஹத்தல் கியாமத் வரக்கூடிய நம்முடைய நஸ்லையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். ஹஸ்புனல்லாஹு சய்யூதீன அல்லாஹ் ஃபضله ورسوله. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீன அல்லாஹ் ஃபضله ورسوله. ஹஸ்புனல்லாஹு சய்யூதீன அல்லாஹ் ஃபضله ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى وتصلي عليه. السلام عليكم ورحمه الله.